ஏங்க இம்புட்டு கூட்டத்துல வண்ண தரந்தண்டிக்கு பேசுறதுக்கு வேலை பண்ணா கிடைச்சானா? அவ விடுங்க, எனக்கு காடா வேட்டி, பக்கத்துல வேலை பொண்ணுக்கு பல்லு வேட்டி. பெரியவரே அவன் ஏத்தி விடுறாரு. அப்படி இல்லாம இருந்தா அவன் பிள்ளைய விட்டு என் பையனை பஞ்சாயத்துக்கு எடுத்திருப்பானா? இவனுக்கெல்லாம் சிலுக்கு சட்டை மல்லு வேட்டி. கண்ணை உறுத்துதுன்னா சொல்லுங்க, களத்தை வச்சிடுறேன். என்னடி ஒண்ணு போயிட்டு வரேன். சிப்பா இந்த பொம்பளைங்க தனியா ஒதுங்குற பக்கம் இப்படியா விசுக்குன வருது? உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன், கூட்டமா இருந்ததுனால கூச்சமா இருந்துச்சு, அதான் உங்ககிட்ட தனியா. தனியாவா? ஏங்கிட்டியா? ஏன் இதெல்லாம் நல்லா இல்ல பாத்துக்க. சிட்டு, நீ என்ன முன்ன மாதிரியே நினைச்சிட்டு இருக்க. என் கூட்டாளி பசங்களுக்கு தேங்காய் பழம் எல்லாம் கொடுத்தியாமே? என்கிட்ட இருந்துச்சு கொடுத்தேன். பொரிகள் எல்லாம் கொடுத்தியாமே? என்கிட்ட இருந்துச்சு கொடுத்தேன். கேட்காமலே எல்லாருக்கும் கொடுத்துருக்கே. நான் ஒண்ணு கேக்குறேன், கொடுப்பியா? கேளு. உன் இதயத்தை. டேய், எம்புட்டு நேரமா காத்துட்டு இருக்கு. மயில்சாமி வேற வரல. சினிமா கொட்டையில எழுத்து போட்டுருவான்டா. டேய் புர்ரா, அவன் வந்துட்டான். இது வந்துட்டாடா. டேய் என்னடா பேரஞ்ச மாதிரி வர? என்ன பத்தி எதனாலும் சொல்லு. என்ன அடிச்சோட பேன் சொன்ன. டேய் போடுறா, அவனே ஏன் அடிக்கிற? மனசே சரியில்லடா. ஆமா, சிட்டு பின்னாடி போனியே, என்னாச்சு? அடிச்சுட்டாடா. அடிச்சிட்டாளா? உன்ன அடிச்சிட்டாளா? டேய் புர்ரா, சிட்டு அடிச்சாலா? உன்ன அடிச்சாலா? கவலைய விடு. அடிக்கிற கைதாண்டா அணைக்கும். இன்னைக்கு அடிப்பா, நாளைக்கு அணைச்சுக்குவா. இதெல்லாம் உனக்கு எங்கடா தெரிய போகுது? இதெல்லாம் கத்துக்கணும்னா சினிமாவை பார்த்து கத்துக்கணும்டா. வாங்கடா, சீக்கிரம் வட நேரம் வச்சு. என்னடி மேட்டுப்பட்டி குட்டக்கலப்ப தீவட்டி பிடிச்சிட்டு இருக்கா? உங்க அப்பா எங்கடி? சின்னப்பத்தவர் வீட்டு துணிக்கு வெள்ளவை வைக்க போயிருக்கு. அப்பா இல்லாம எப்படி பொங்க வைக்கிறது? ஊரே ஒட்டு மொத்தமா கூடி இருக்குது. வா போய் கூட்டி வந்துடலாம். வா. ஐயா ஜீப் வந்துருச்சு, ஜீப் வந்துருச்சு, ஜீப் வந்துருச்சு. டிரைவர் வண்டியை நிறுத்தாம போ. டிரைவரை நிறுத்து. என்ன நிறுத்து? ஐயா டாக்டர் வந்துட்டாங்க, டாக்டர் வந்துட்டாங்க. ஐயா ஐயா நிறுத்தியா? யாரு அங்க டிரைவரே? இங்க வாயா. உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? ஊர்ல இருக்கிற பெரிய மனுஷன் மாலையும் கையுமா நிக்கிறான், நீ பாட்டுன்னு விருன்னு வந்துட்டா எப்படி? முதல் மாலை நான் போட வேணா? இப்ப போடுங்களா? இன்னும் முறைக்கிற? ஏய் அட்ரா. ஐயா நம்ம வேலைப்பம் புள்ள, நீ தான் இந்த ஊருக்கு டாக்டரா வந்திருக்கியா? எனக்கு அப்பவே தெரியும். வாங்கி வச்ச மாலை வாடுற வரைக்கும் பாத்துக்கிட்டாங்க போறீங்க. அட போடுங்க சாமி. அம்மா, இவங்க 2 பேருக்கும் ஆளுக்கு 20 ரூபாய் கொடுத்து அனுப்புங்க. எனக்கு மாலை போட்டு வரவேற்கணும்னு நான் உங்ககிட்ட கேட்டேனா? என்ன பொறுத்த வரைக்கும் அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்க காசா வாங்கினாத்தா லஞ்சம்னு இல்ல, மாலையா வாங்கினா கூட லஞ்சம்னு தான் நினைக்கிறவதான். மாலைக்காக மரியாதை இழக்கிற இந்த நாட்டுல மரியாதைக்காக மாலை இழக்கிற முதல் மனுஷிய இப்பதான் நான் பாக்குறேன். பெரிய தத்துவம் பேச வந்துட்டான். ஏண்டா 20 வருஷமா படிச்சு 5 வருஷமா வேலை தேடி இருக்கிற வீட்டையும் காட்டையும் வித்து விட்டு இன்னைக்கு மம்புட்டி எடுத்துக்கிட்டு மண் வெட்ட பரப்பிட்டான். ஏண்டா அந்த புத்தி உனக்கு முதல்ல இருந்திருந்தா இருந்த வீடு காடாவது மிஞ்சி இருக்கும்ல? போட, இப்படி வெத்து பேச்சு பேசாம வேலையை பாரு. இல்லன்னா தோல்ல கிடக்கிற மம்புட்டி கூட மிஞ்சாதுற. நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தவருக்கு 4 முளை துண்டு தான் மிஞ்சிச்சு. குத்தம் சொல்லியே பழகி போன உங்களை மாதிரி ஆளுங்க கிட்ட ஏட்டு படிப்புக்காரன் பேச்சு எங்க எடுப்பட போகுது? சாமி அப்பன் வாங்க. சாமி அப்பர் வாங்க. உட்காருங்க 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 வாங்க. வியாபாரத்துக்கு வச்சுக்கிற நீ எடுத்தீங்கிற போடி உள்ள. எசைக்கு முத்து 2 ஸ்பெஷல் டீ போடு. புது தூள் மாத்திருக்கியா? புது தூள் மாத்திருக்கியா? எவனோ எசகு பெசக இன்னைக்கு மாட்டிட்டான் போல் இருக்கு. நேரம்டா. பேசாத. இது என்ன பண்ணா? பின்ன என்ன மாங்காயா? ஸ்பெஷல் பண்ணுன்னு சொல்றாங்களே,
சரி அது உனக்கு தெரிஞ்சுக்க வாய்ப்பு இல்ல அதை விடு சாப்பிடுங்க இல்ல வேணாங்க சாப்பிடுங்க இல்ல வேணாங்க அட சும்மா சாப்பிடுங்கண்ணா சாப்பிடுங்க இது என்ன அல்வாவா அல்வா என்னடா சும்மா கேட்டேன் சாப்பிடுங்க வேணாங்க வேணாம் சாப்பிடுங்க நீங்க சாப்பிடுங்க ஏய் ஆ? என்ன மொத்தம் எவ்வளவு ஆச்சு பழைய பாக்கி சேர்த்து சொல்லு பழைய பாக்கியா பழசு ஒரு 3.25 இப்போ இது ஒரு 3.25 ரெண்டு சேர்த்து கரெக்டா 5 ரூபாய் கொடு ஏய் தப்புட்ட இந்த எசைக்கு முத்து டீ போடுறது வேணா முன்ன பண்ணி இருக்கலாம் ஆனா கணக்குல சூறப்புலிடா அதான உன் கடைக்கு வரேன் சாமி அப்பர் ஒரு 10 ரூபா கொடுங்க எதுக்கு பண்ணுது நீ இல்ல அல்வா சாப்பிட்டீல்ல குடியா யோ என்னையா 10 ரூபா கேட்டா இதை கொடுக்குற இதாயா 10 ரூபா இதான் 10 ரூபாயா எசைக்கு இது 10 ரூபாய்னு பாரு யாரா சொன்னது இது 7 ரூபாடா ஏமாத்தி விட்டானே சரி 5 ரூபாய் பாக்கி எடுத்துக்கிட்டு 2 ரூபாய் தர்றேன் 2 ரூபா கொடுக்க போறியா இவர் யாரு பிச்சைக்காரன் நினைச்சியா ஆமா டிரைவரியா இந்த பிஸ்கோத் காசெல்லாம் வாங்க மாட்டாரு அதை நீங்க வச்சுக்க சாமியப்பர் போகலாமா நீங்க முன்னாடி போங்க பின்னாடி வந்துடுறேன் அந்த பிச்சை காசை கொடு இந்த பிசுகோத்து காசெல்லாம் உனக்கு வேண்டாம் நாளைக்கு வந்து ஏதாவது மேய்ஞ்சிட்டு போ வந்த வரைக்கும் லாபம் சே. ஒன்னு அடிக்க வந்துருவேன் சின்னத்தாயி 7 வருஷத்துல எப்படி வளர்ந்துருச்சு ஐ சித்தக்கா நீயா இந்த ஊருக்கு டாக்டர் வந்திருக்க ஆமா இன்னும் நீ இந்த வேலையை விடலையா விடிஞ்சா போதும் கையில வேப்பங்கொலைய கொடுத்து அடிக்க சொல்றாங்க வர்ற வழியில பாத்திருப்பியே ஒரு மரத்துல கூட இலையே இருந்திருக்காதே தாத்தா எங்க தாயி வீட்டுலதான் படுத்திருக்கு வாங்க தாத்தா தாத்தா யார் வந்திருக்காங்கன்னு பாரு யாரு வெள்ளையம்மா சாமி எந்த வெள்ளையம்மா ஊரு மறக்கலாம் உலகம் மறக்கலாம் நீங்க மறக்கலாமா சாமி ஏகாலி பொஞ்சாதி சாமி சாமி என் பொண்ணை டாக்டருக்கு படிக்க வச்சு இந்த ஊருக்கே கூட்டியாந்திருக்கேன் இவ்வளவு ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி வேலப்ப போலா டாக்டரா முத்தாடி பிடிச்சு சுத்திட்டு இருந்தவ அதுக்குள்ள டாக்டர் ஆயிட்டாளா நல்லா நல்லா நீ சாமர்த்தியசாலிதான் நடு ராத்திரில வயசு பிள்ளைய கையில கூட்டிட்டு ஊரையும் சனத்தையும் விட்டு போனவள்ல என்ன இருந்தாலும் உன் மேல எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான் செல்லப்பட்டிக்கு போன திரும்ப மாட்டான்னு நினைச்சுதான் ஊரை விட்டே போயிட்டியா பொழுது பிடிச்சோட ஊருக்கு திரும்பினவன் எல்லாரும் பேசுறதை கேட்டு பதச்சே பாரு ஒரு பத இஷ்டத்துக்கு பேசுறாங்க அவங்க பேசுறதெல்லாம் கேட்டா நெஞ்சு வெடிச்சிரும் போல இருந்தது காதை மூடிட்டு நீ பாட்டுக்கு உன் வீட்டுக்காரனே ஆத்தங்கரையில் தூக்கி போட்டு போயிட்டேன் மறுநாள் பால் தெளிக்கிறதுல இருந்து 16வது நாள் கருமாதி வரைக்கும் எல்லாம் நான் தான் செஞ்சு முடிச்சேன் சரி சரி என் கண்ண கசக்கிறவ அதான் கெட்டிகாரியா போய் காரியத்தை எல்லாம் சாதிச்சுக்கிட்டு வந்து நிக்கிறியே சின்ன பிள்ளை இந்த மாதிரி தாய் மோடு தவிச்சு போய் வந்திருக்காங்க குடிக்கிறதுக்கு மோர் கொண்டா கழுத பழைய புத்தி போலியா சொம்போட குடி சாமி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே சாதி சனங்கள் எல்லாம் பாத்துட்டு வந்த வரேன் சாமி அடியே சிட்டு நீரே இந்த ஊருக்கு டாக்டரா வந்திருக்கியா எல்லாரும் சொன்னாங்க ஊரே உன்னைய பத்தி தான் பேசுது பிள்ளை ஆமா வந்ததுமே ஏன் நீ வந்து பாக்கல பெரிய கௌரவத்தி வந்துருச்சாக்கும் சிச்சி அப்படி எல்லாம் இல்ல ராசத்தி கிட்ட ஓசி புஸ்தகம் வாங்கி படிச்ச அதே சிட்டுதான் பட்டணம் போய் நல்லாதே பேச கத்திருக்க உன் கூட்டாளி கூட பேச ஆரம்பிச்சிட்டல்ல இனி பொழுது சாயறது கூட தெரியாது நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன் பொழுதோட வந்து சேர் எப்படி இருக்க சிலுக்கு சேலை கண்ணாடி வளையல் ஆளே மாறிட்ட புள்ள நான் மாறினது இருக்கட்டும் இது என்னடி தெரியல கர்ப்பம் எப்படி கல்யாணம் ஆச்சு நீ போன மறு வருஷமா இருச்சுடி 3 வீட்டுல 1 வயித்துல மை காட் 4வதா கல்யாணமாயி 6 வருஷத்துல சேலை என்னமோ ஒண்ணுதான் வாங்கி கொடுத்தாரு ஆனா இதை மட்டும் வருஷம் தவறாம கொடுத்துறாருடி எசைக்கு முத்தண்ணே என்னடா டீ கொடுங்கண்ணே ஏய் அழுக்கு துணி காலங்காத்தால கடங்க வந்துட்டியா
கீழே இறங்கல சுடுதண்ணி புடிச்சு மூஞ்சில ஊத்திடுவேன் இறங்க கீழே எனக்கு கொடுக்காத ஈ ஓட்டிக்கிட்டே தெரி சாமியை பாரு வாங்க டீ சாப்பிடலாம். ஏய், என்னடா சாமியப்பர் துண்ட காணம் துணியை காணம்னு ஓடுறார்? அது ஒண்ணு இல்லண்ணே, என்கிட்ட கடை வாங்கி இருந்தாரு, ஆளை பார்த்ததும் எடுத்துட்டு வர போயிருக்காரு. என்ன கம்பா? சும்மா இருக்கண்ணே, ஒரு டீ கட்ட கொடுக்க மாட்டேங்க. பாத்தீங்களா மொத்தமா பணம் வர போகுது. உன் கடையில சரக்கு எவ்வளவு தரும்? ஏய், என்னடா சரக்கு எவ்வளவு தரும்? சரக்கு எவ்வளவு தரும்? எவ்வளவு தேரும்? இவருக்கு சொன்ன கேளுங்க. சரக்கு வாங்க முடிஞ்சா நீ போண்டா வடையில ஏன்டா கட்டி தோசை விட்டுருவேன். கத்தலையா? சொன்ன ஏன்டா கேளுங்க. தேஞ்ச மூஞ்சி? ஏன்டா சுடுகாட்டு இப்ப என்ன மண்டை? செய்யுங்க? ஏன்டா தப்புன்னு கத்துற பையா? எங்க மாமனுக்கு ஓ மாமனுக்கு ஒண்ணு இல்ல, ஊசி போட்டிருக்க, சாயந்தரம் வரைக்கும் நல்லா தூங்குவாரு. நான் சாயந்தரம் வந்து பாக்குறேன். வரேம்மா. தாத்தா தாத்தா மாமன் நல்லா இருச்சு. ஆமா, நீ என்னமா சொல்ற? என்ன சின்ன தாயின் பேர் சொல்லி கூப்பிட்டுருச்சே. சிட்டமக்கா, என் மாமன் நல்லா இருச்சு. குப்பம்மா பாட்டி, என் மாமன் நல்லா இருச்சு. என் மாமன் நல்லா இருச்சு. ஐயோ, என்னடி? நான் சந்தோஷமா இருப்பேன், நீ ஏடி குறுக்க வர? சிட்டக்கா, என் மாமன் நல்லா இருச்சு. ஆமா, நான் வரேன். என்ன மயில்சாமி? என் பணத்திமரால உனக்கு படிக்கிற காலத்துல எவ்வளவோ இடைஞ்சல் செஞ்சேன். ஆனா அது எல்லாம் மறந்துட்டு எனக்கு வைத்தியம் பார்த்தியமே. அதுக்கு உன் மேல கொஞ்சம் கூட இறக்க இல்லாம கூட்டமா சேர்ந்து உன் செடையெல்லாம் பிடிச்சி எடுத்து கலாட்டா பண்ணேன். ஆனா அதையெல்லாம் மறந்துட்டு நீ எனக்கு வைத்தியம் பார்த்தியமே. அதுக்கு நன்றி சொல்ல வந்திருக்கேன். மயில்சாமி, ஏய் மயில்சாமி, ஆ, என்ன நன்றி சொல்ல வந்திருக்கேன். என்ன நன்றி சொல்ல வந்திருக்கேன். என்ன நன்றி சொல்ல வந்திருக்கேன். என்ன நன்றி சொல்ல வந்திருக்கேன். இப்படி எல்லாம் நன்றி சொன்னா நான் ஏத்துக்குவேனா? வேற என்ன செய்யணும்? நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்பேன், ஆனா அடிக்க கூடாது. என்ன? உன் இதயத்தை. ம்ஹும். ஏ, அதத்தான் உன்கிட்ட கொடுத்து 7 வருஷம் ஆச்சு. சிட்டு, டிரைவர், நீ மட்டும் இறங்கி போறியே, என்னை உங்க அப்பா நான் வந்து இறக்கி விடுவான். மாசம் சொலைய 300 ரூபாய் சம்பளம் வாங்குறிய. வண்டி ஓட்டுறதுக்கு மட்டும் இல்ல, என்னை ஏத்தி விடணும், என்னை இறக்கி விடணும். டிரைவர், பின்னாடி வாயா. வாங்க நாயக்கரே, என்ன வண்டி எல்லாம் அமக்கலப்படுது? வண்டி எங்க பரம்பரைக்கு புதுசு நினைச்சியா? எங்க தாத்தா ரெட்டை குதிரை பூட்டின சாரட்டு வண்டி வச்சிருந்தாரு. எங்க அப்பா ரெட்டை மாடு பூட்டின வில்லு வண்டி வச்சிருந்தாரு.
அந்த கௌரவத்தை நான் காப்பாத்தணுமா இல்லையா? காப்பாத்தணும் காப்பாத்தணும். உங்க தாத்தா குதிரை மிதிச்சே செத்தாரு. உங்க அப்ப மாடு முட்டியே செத்தா. எதுக்கு நீங்களும் ஒரு நல்ல ஜோசியரா வச்சு பாக்குறது நல்லது. வாகனத்துல உசுறு போற யோகம் இருக்குதான்னு. உசுறு போச்சுன்னா யோகம் இல்லையா, கண்டம். நல்லம்மா நல்லம்மா, செல்லம்பட்டி பெரிய வைத்தியரை அடிச்சு புடிச்சு கண்டுபிடிச்சிட்டேன் இல்ல. அவர் சொல்லிட்டாரு, இனிமே கவலையப்படாத, உன் பையனை நான் காப்பாத்திறேன்னு. மை பாட்டில் மந்திரிச்சு கொடுத்திருக்காரு, கையோட வாங்கிட்டு வந்துட்டேன். என்ன இது, செல்லம்பட்டி மையோட மகிமை மேட்டுப்பட்டி வரைக்கும் அடிச்சிருச்சா? மயிலு, ஐயா மயில்சாமி. மயில்சாமி, நீ நல்லா ஆயிட்டியா சாமி? அப்பா வா வா மயில்சாமி, உட்காருப்பா. செல்லம்பட்டி பெரிய வைத்தியரை பார்த்த நல்ல நேரம் இங்க வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு அப்பவே தெரியும், பச்சி சொல்லுச்சு. பாத்தியாடி என் புள்ளைய? வேலைப்ப விட்டு பாத்திரத்துல நாம எச்சி சோறு தான் போட்டோம். ஆனா அவ நம்ம விட்டு பாத்திரத்துல பிள்ளை சோறையே போட்டுட்டாயா. வேலைப்பனோட மகன் இந்த வீட்டுக்குள்ள வந்தாளா? எனக்கு தெரியாம எத்தனை நாளா நடக்குது இந்த வேலை? இல்ல எத்தனை நாளா நடக்குதுன்னு கேக்குறேன். ஆத்தூர் வைத்திய அரைச்சு கொடுத்த மருந்து இப்ப தாண்டி வேலை செய்து மூலிகை மருந்து காப்பாத்தின பெருமைய அந்த மூதையை மேல ஏற்றாத. ஏன் வத்தலையும் தொத்தலையும் பத்தி பேசிக்கிட்டு நம்ம வேலை போட்டு சிட்டு மாதிரி உள்ள கிளிகளை பத்தி பேசுவீங்களா? கண்ணு அதுக்குள்ள உனக்கு அங்க போயிடுச்சா? அண்ணே, காய்ச்சல்னா கைய பிடிப்பா, தலைவலினா தலைய பிடிப்பா, நெஞ்சு வலினா நெஞ்ச பிடிப்பா. இருடா, எங்க சின்னவருக்கு உடம்பு வலினா உடம்பு பிடிச்சு விடுவாடா. ஏய், சும்மா நாக்க தொங்க போட்டு அலையாதீங்க. டாக்டர் சிட்டு பிள்ளைய மொத்தமா மயில்சாமி குத்தையை கெடுத்துக்கிட்டான். மயில்சாமி குத்தகை எடுத்துக்கிட்டா என்ன, எங்க சின்னவர் குத்தகை எடுத்துக்கிட்டா என்ன, மொத்தமா எங்கிட்டு சுத்தியும் குத்தகை எங்க கிட்ட தானே இருக்கு. யார பத்தி என்னடா பேசுறேன்? அடவீடு பூமி, நம்ம ஊர்ல இருக்க ஆறு, குளம், கிணறு, கோயில் எல்லாம் என்ன கூட்டு கதை கதையா சொல்லுதே. நான் என்ன செய்யட்டும்? என்னை பத்தி உனக்கு நல்லா தெரியும் இல்லையா? நான் எதையுமே மனசுல வச்சுக்க மாட்டேன். ஆமா, மயில்சாமி குத்தகை எடுத்தான்னா உனக்கு ஏன் கோபம் வருது? டேய், அடுத்த வருஷம் மொத்த குத்தகையும் அண்ணனுக்கே மாத்திருங்க. இப்ப திருப்தி தானே?